அனைவருக்கும் வணக்கம். சூட்சுமம் நிறைந்த வேத ஜோதிடம். திருப்பூர் ஆர்.எஸ். பழனிதுரை. லக்னமும் யோகமும். ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டுவது என்றால் முதலில் அஸ்திவாரம் பலமாக அமைய வேண்டும். அப்படி இல்லையெனில் கட்டிடம் சரியாக கட்ட முடியாது. அப்படியே கட்டினாலும் நின்று நிலைக்காது என்பது விதி. அதுபோலவே ஒருவருக்கு ஜாதகத்தில் மிக மேன்மையான நல்ல யோக பாவங்கள் அமைந்தாலும் அதனை பெறுவதற்கும் அஸ்திவாரமான லக்னமும் அனுபவிப்பதற்கு கட்டிடமான லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்க வேண்டும். முக்கியமாக லக்னாதிபதி பலம் பெறவில்லை என்றால் அந்த யோக பாவங்களை சரியாக அனுபவித்து சிறப்பாக வாழ்வது கடினம். லக்ன யோகமும் பலன் தராது. முதலில் லக்னம் பலம் பெற வேண்டும். அது எப்படி அமைகிறது? லக்னத்தை குரு பார்வையிட வேண்டும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சுபமாகவே அமையும். இறைவனால் கிடைக்கும் அனைத்து திருவருளும் குருவருளாலே கிடைத்துவிடும். லக்னத்தை குரு பார்க்க கோடி லாபம், கோடி புண்ணியம். அந்த நன்மையானது ஜாதகங்களில் ஏற்பட்டுள்ள மற்ற அனைத்து தோஷங்கள் யாவையும் நிவர்த்தி செய்துவிடும். அடுத்தபடியாக லக்னத்தை லக்னாதிபதியே பார்த்தாலும் பலம் பெறும். அதேபோல் உதாரணமாக ஒருவர் பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டி அந்த மாளிகையிலேயே அவர் சுகமாக வசித்தால் லக்னாதிபதி அந்த லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருப்பது போல அமையும். கட்டிடம் கட்டியவர் அதனை வாடகைக்கு அமர்த்திவிட்டு அதன் எதிர் வீட்டில் அமர்ந்து தன் கட்டிடத்தையே பார்க்கிறார். இது லக்னாதிபதி தனது வீட்டை பார்வையிடுவது போல அமையும். மேற்படி இந்த இரண்டு நிலைகளாலும் லக்னம் பலம் பெறுகிறது. ஆனால் கட்டிடம் கட்டியவர் அந்த மாளிகையை வாடகைக்கு அமர்த்திவிட்டு இவர் அந்த கட்டிடத்திற்கு தொடர்பே இல்லாமல் வேறு எங்காவது சென்று ஒரு வீட்டில் அமர்ந்து மறைந்து வாழ்ந்தால், திருப்பூரில் வீட்டை கட்டி வாடகைக்கு அமர்த்திவிட்டு இவர் சென்னையில் போய் அமர்ந்து விட்டார் என்பது போல, வாடகைக்கு அமர்ந்தவர் அந்த வீட்டை தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி அவரே ஆள்வார். அவர் அந்த கட்டிடக்காரருக்கு நண்பர் என்றால் வீட்டை சுத்தமாக நலமாக வைத்திருப்பார். மாறுபாடாக பகை கொண்டவரானால் அந்த வீட்டை ஒழுங்குபடுத்தி வைக்காமல் நாசம் செய்து விடுவார். அதுபோலவே லக்னத்திற்கு லக்னாதிபதியின் சம்பந்தம் இல்லாமல் போவதால் லக்னத்தில் பகை கிரகங்கள் அமர்ந்தால் லக்னம் பலவீனம் அடைகிறது. மேஷம், விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் ஏதேனும் ஒரு ராசியில் அமர்ந்து தனது 4, 7, 8 ஆகிய பார்வைகளில் லக்னத்தை பார்த்தால் லக்னம் பலம் பெறுகிறது. தனுசு, மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குரு பகவான் ஏதாவது ஒரு ராசியில் அமர்ந்து தனது 5, 7, 9 ஆகிய பார்வைகளில் லக்னத்தை பார்த்தால் லக்னம் பலம் பெறுகிறது. மகரம், கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சனி ஏதாவது ஒரு ராசியில் அமர்ந்து தனது 3, 7, 10 ஆகிய பார்வைகளில் லக்னத்தை பார்த்தால் லக்னம் பலம் பெறுகிறது. மேற்கண்ட செவ்வாய், குரு, சனி ஆகிய கிரகங்களுக்கு மட்டும் 3 பார்வைகள் உள்ளன. மற்ற கிரகங்களான சுக்கிரன், சந்திரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களுக்கும் ஒரே பார்வைதான் உள்ளன. ஆகவே லக்னத்தை சம சப்தம ஸ்தானத்திலிருந்து பார்த்தால் லக்னம் பலம் பெறுகிறது.
அடுத்த நிலையாக லக்னத்தின் வீட்டு அதிபரான லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற வேண்டும் என்பதே விதி. அப்போது லக்னம் பலம் பெறுகிறது. லக்னாதிபதி மற்ற வீடுகளில் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ லக்னாதிபதி பலம் பெற்று விட்டாலும் லக்னத்திற்கு சற்று பலம் குறைவே. லக்னாதிபதி உதாரணமாக மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி மேஷத்தில் ஆட்சி பெறாமல் லக்னாதிபதி விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றால் லக்னாதிபதி பலம் பெற்றாலும் லக்னத்திற்கு சற்று பலம் குறைவே. லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற பாவகாரகத்தின் பலன்களை சிறப்பாகவே அனுபவிப்பார். அதேபோல் லக்னாதிபதி உச்சம் பெறுவதும் சிறப்பு. இந்த அமைப்பில் கன்னியா லக்னாதிபதி புதன் பகவான் ஆட்சி, உச்சம் மற்றும் மூலத்திரிகோணம் 3 சிறப்புகளையும் கன்னியா லக்னத்திலேயே பெறுகிறார். மேஷம், விருச்சிகம் லக்னாதிபதி செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுகிறார். ரிஷபம், துலாம் லக்னாதிபதி சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறுகிறார். மிதுனம், கன்னி லக்னாதிபதி புதன் கன்னியில் உச்சம் பெறுகிறார். கடகம் லக்னாதிபதி சந்திர பகவான் கடகத்தில் ஆட்சி பெறுகிறார். ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார். சிம்மம் லக்னாதிபதி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். தனுசு, மீனம் லக்னாதிபதி குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். மகரம், கும்பம் லக்னாதிபதி சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெறுகிறார். ஆக மேற்கண்ட வீடுகளில் கிரகங்கள் உச்சம் அடைந்து அமரும் பொழுது செவ்வாய் 4ஆம் பார்வையாக மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் 4ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். அதேபோல் கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையாக தனது வீடான மீனத்தை பார்ப்பார். ஆகவே இந்த மேஷம் மீன லக்ன யோகம் மிகவும் பலம் பெற்று விளங்கும். ஒரு சில ஜாதகர்கள் வாழ்வில் தலை நிமிர்ந்தவாறு எதையும் எதிர்கொண்டு வாழும் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். பல ஜாதகர்கள் தலை குனிந்த கூச்ச சுபாவத்தோடு இருக்குமிடம் தெரியாமல் வாழ்ந்துவிட்டு செல்வார்கள். இதற்கான காரணம் அந்த ஜாதகத்தின் லக்னாதிபதியே ஆவார். ஒருவருடைய லக்னாதிபதி ஆட்சியோ உச்சமோ ஜாதகத்தில் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு தலைமை வகிக்கும் குணம் படைத்தவராக இருப்பார். மற்றவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தைரியமாக பேசும் திறன் படைத்தவராக இருப்பார். எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து வேலை வாங்கும் திறன் படைத்தவராக இருப்பார். மற்றவர்கள் பார்வைக்கு கர்வம் பிடித்த மேதாவி போல் எதிலும் நம்பர் 1ஆக வலம் வருபவர் என்றவாறு பிறர் விமர்சனம் செய்யும் அளவு முதன்மையாக இருப்பார். அனைத்து ஜாதகங்களிலும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறுவாரா என்று கூற முடியாது. எனவே அடுத்த நிலையில் லக்னாதிபதி திரிகோணஸ்தானமான 5, 9இல் அமர்வதும் மற்றும் கேந்திரஸ்தானமான 4, 7, 10இல் அமர்வதும் 2ஆம் தர நிலையில் லக்னாதிபதி சிறப்பு பெறுவார். ஆனால் அந்த வீடுகளில் லக்னாதிபதி நீசம், பகை ஆகிவிடக்கூடாது. இந்த அமைப்பானது மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் சதுர்த்த கேந்திரமான கடகத்தில் நீசம் அடைகிறார். சுக்கிர பகவான் துலாத்திற்கு பூர்வ புண்ணிய திரிகோணஸ்தான கன்னியில் நீசம் அடைகிறார். புதன் மிதுன லக்கணத்திற்கு தசமகேந்திரமான மீனத்தில் நீசம் அடைகிறார். சந்திரன் கடகத்திலிருந்து பூர்வ புண்ணிய திரிகோணஸ்தானமான விருச்சிகத்தில் நீசம் அடைகிறார். புதன் சமசப்தமான கன்னி வீட்டிற்கு சமசப்தமான கேந்திரமான மீனத்தில் நீசமடைகிறார்.
செவ்வாய் பாக்கிய திரிகோணமான கடகத்தில் நீசம் அடைகிறார். விருச்சிகத்திற்கு 9ஆம் இடமான கடகத்தில் திரிகோணத்தில் நீசமடைகிறார். சனி பகவான் மகரத்திற்கு சதுர்த்த கேந்திரமான மேஷத்தில் நீசமடைகிறார். மேஷம் முதல் மீனம் வரை அமைந்த காலபுருஷ தத்துவ ராசி மண்டலத்திற்கு மேற்கண்டவாறான அமைப்பில் கிரகங்கள் நீசஸ்தானம் பெறுகின்றன. நீச்சமடையும் வீட்டிற்கு சென்று லக்னாதிபதி தன்னுடைய பலத்தை இழந்து விட்டாரானால் அவருக்கு சமுதாயத்தில் எதிர்பார்க்கும் மரியாதை ஜாதகருக்கு இருக்காது. லக்னாதிபதி எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் இந்த ஜாதகர் இவரின் உழைப்பால் மற்றவர்கள் முன்னுக்கு வந்து விடுவார்கள். ஏனிபோல் இருந்த இவரால் தான் நாம் முன்னேற்றத்திற்கு வந்தோம் என்ற எண்ணம் இல்லாமல் நீசமான லக்னாதிபதியை உதாசீனப்படுத்துவார்கள். ஜாதகர் அதனால் மனதில் தாழ்மை உணர்வை அடைவார். ஒரு செல்வந்தர் தன் நண்பர்களை அழைத்து கொண்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று அவருடைய செலவில் விருந்து வைக்கிறார். மிக உயர்தரமான சைவ அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டன. அனைவரும் சுவையை உணர்ந்து ருசித்து ரசித்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் செல்வந்தருக்கோ வயிறு சரியில்லாமல் போனது. மீறி சாப்பிட போனால் வாயிலும் வயிற்றிலும் பேதியாகும் நிலைமை படுமோசமாகிவிடும் போல் உள்ளது. அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டவுடன் இவர் மட்டும் எதுவும் சாப்பிடாமல் பணம் மட்டும் கொடுத்துவிட்டு வந்துவிட்டார். அதாவது லக்ன யோகங்கள் எவ்வளவு அமைந்தாலும் லக்னாதிபதி வலிமை இழந்து நிற்கும்போது இவருக்கான அந்த யோகங்களை இவரை வைத்து அடுத்தவர்கள் அனுபவம் செய்து விடுகிறார்கள் என்பதே ஆகும். ஒரு ஜாதகத்தில் பல கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று வலிமையான நிலைகளில் இருந்தால் அதன் முழுமையான காரகத்துவ யோகங்களை அந்த ஜாதகருக்கு அளிக்க அந்த கிரகங்கள் காத்திருக்கிறது எனில் அதை பெறுவதற்கு லக்னமும் அனுபவம் செய்வதற்கு லக்னாதிபதியும் தொடர்புகள் பெற்று வலிமையடைந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திர விதி. மேற்கண்ட அமைப்பிலேயே எந்த ஒரு பாவகத்தில் இருந்தும் நமக்கு யோகங்கள் கிடைக்கும் அமைப்பு இருந்தாலும் அந்த பாவாதிபதியும் மற்றும் அந்த பாவக காரகாதிபதியும் இருவரும் லக்னம் லக்னாதிபதியை ஏதாவது ஒரு சூட்சும அமைப்பில் தொடர்பு கொள்வது லக்ன யோக பலன்களை அதிகரிக்கும். ராசி கட்டத்தில் லக்னாதிபதி எந்த வீட்டில் உள்ளாரோ நவாம்ச கட்டத்திலும் அதே வீட்டில் இருந்தால் வர்க்கோத்தமம் அடைந்துள்ளார் என்பதாகும். அதனால் லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையின் வலிமையை பெற்று லக்னத்திற்கு வரும் நற்பலன்களை அனுபவிப்பார். லக்னாதிபதி ஸ்தான வலிமை பெற்ற நிலைகளானது மூலத்திரிகோணம் பெறுவது, உச்சம் பெறுவது, ஆட்சி பெறுவது, வர்க்கோத்தமம் பெறுவது, பரிவர்த்தனையாகி சுபக்கிரகங்களுடன் பரிவர்த்தனை பெறுவது, அதிநட்பு வீடுகளில் அமர்வது, சுப கிரகங்களால் பார்க்கப்படுவது, இவைகளெல்லாம் லக்னாதிபதி ஸ்தானம் பெற்ற வலிமையை குறிக்கும். லக்னாதிபதி ஸ்தான வலிமையற்ற நிலையை குறிப்பது லக்னாதிபதி நீசம் பெறுவது, மறைவு ஸ்தானத்தில் அமர்வது, அஸ்தமனம் பெறுவது, சுபக்கிரகமாகி வக்ரம் பெறுவது, சுபக்கிரகமாகி கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவது, பகை வீடுகளில் அமர்வது, பாவக்கிரகங்களுடன் சேர்க்கை பெறுவது, லக்னாதிபதி ஸ்தான வலிமையையும் மற்றும் பூர்வ புண்ணிய பாக்கிய திரிகோணாதிபதிகளின் நிலையையும் ஆய்வு செய்தாலே போதுமானது. ஜாதகத்தின் தலையெழுத்தை ஒரே நிமிடத்தில் முடிவு செய்துவிடலாம். மிக சிறந்த ஜோதிடரானவர் ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் தனது பார்வையை ஒரே உருட்டில் 1, 5, 9 திரிகோணஸ்தானத்தில் செலுத்தி 10 கலைகளின் நேரத்தில் அந்த ஜாதகத்தின் தரத்தை நிர்மாணித்து விடுவார். அதன் சூட்சும ஆணிவேரே லக்னாதிபதி தான். நவக்கிரகங்களை 2 பிரிவாக பிரித்துள்ளனர். 1 தேவகுரு வர்க்கம், 2 அசுரகுரு வர்க்கம் ஆகும். தேவகுரு வர்க்கத்தில் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது உள்ளனர். அசுரகுரு வர்க்கத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு உள்ளனர். ஒரு இனத்தின் லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றொரு இனத்தின் லக்னத்தில் இணையக்கூடாது. ஒரு இனத்தின் கிரகங்களின் நட்சத்திரங்களை சார்ந்தவர்கள் மற்றொரு இனத்தின் கிரகங்களின் நட்சத்திரங்களில் அமர்தல் கூடாது. லக்ன யோகம் அவயோகமாக மாறுவது இந்த அடிப்படையில்தான். லக்ன யோகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் லக்னாதிபதி வலிமையோடு வலிமையுள்ள 5, 9
திரிகோணாதிபதிகளுடன் இணைவது. 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் அவரவர்களுடைய 9 நட்சத்திரங்களுக்குள்ளாகவே சூட்சும பரிவர்த்தனை பெறுவது வலுவாகும். முக்கியமாக லக்னாதிபதி அமர்ந்த ராசி அதிபதியும் மற்றும் நட்சத்திராதிபதியும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். இதுவே ஜாதகத்தின் லக்ன யோகம் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் முதன்மையான சாஸ்திர விதியாகும். அனைவருக்கும் வணக்கம். சூட்சுமம் நிறைந்த வேத ஜோதிஷம், திருப்பூர் RS பழனிதுரை. நவக்கிரகங்களும் அதன் குணங்களும். எண்ணங்களாலும் அதன் குணங்களினாலும் ஒருவர் மனிதனாக பாவங்கள் புரியும் சண்டாளனாக மாறி செயல்படுவது எப்படி? நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே வாக்காக கொள்ளுங்கள், நல்ல உயர்ந்த செயல்களை செயல்படுத்துங்கள், மனிதராக வாழ முயற்சி செய்யுங்கள் என்றவாறு இன்றைய காலகட்டங்களில் பலவாறான மனவள கல்வி, தியான யோகம், பல உபன்யாச வேத சூத்திரங்களை கொண்ட வாழ்க்கை கல்வி என்று பலர் வகுப்பு எடுத்து வருகிறார்கள். மேற்படியே வாழ்வில் உயர்வு பெற்று வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் பலர் தனக்கு பிடித்த வகையில் அங்கு சென்று அந்த கல்விகளை பயின்று முடிக்கிறார்கள். ஆனாலும் சாஸ்திர கல்விகளை பயின்ற அனைவரும் மிக சிறந்த மனிதர்களாக, மேலும் மனிதர்களாக ஆகிவிடுகிறார்களா என்றால் அதில் ஒரு சிலர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். ஏன் பலர் தோல்விகளையே தழுவுகிறார்கள் என்பதற்கு காரணம் என்ன? இங்கேதான் இப்பிறவியின் ஜாதக காலச்சக்கரத்தை கவனிக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்நிலை பாவகமானது ஜனன ஜாதக லக்னத்தின் அடிப்படையிலேயே அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை அவனுடைய ஜாதகத்தில் தலையாய லக்னமே முடிவு செய்கிறது. மகத்தத்துவமான மாயையில் இருந்து பிறந்த சத்வ ரஜோ தமோ என்கிற முக்குணங்களானது ஒவ்வொரு கிரகங்களின் ஒளிகளில் புகுந்து அதன் அடிப்படை தன்மைக்கேற்றவாறு அது பலவாறான எண்ணம், குணம், மனம், இயல்பு அமைப்பில் ஒரு மனிதனுடைய மூளையில் அந்தந்த உடல் பாகங்களில் தன் ஒளியால் ஊடுருவி பாய்ந்து அவனை தனது தசாபுத்தி அடிப்படையில் இயக்குகிறது. அதன்படி லக்னம் என்கிற முதல் பாவகமே ஒரு மனிதனுடைய எண்ணம் மற்றும் குணங்களை ஆளுமைப்படுத்துகிறது. லக்னம் என்பது தலையான மூளையை குறிப்பதால் அதிலிருந்துதான் அனைத்து எண்ணங்களும் பிறக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே குணமும் மனமும் இயங்குகின்றன. அதனின் சிறப்புத்தன்மையினாலே ஜாதகர் வாழ்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை லக்னமும் லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களுமே முடிவு செய்கின்றன. ஒரு ஜாதகர் நல்ல குணமுள்ளவராக, தங்கமான மனம் உள்ளவராக, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாதவராக, அடுத்துக்கெடுத்து துரோகம் செய்து எப்படி வேண்டுமானாலும் பிழைத்து வாழ வேண்டும் என்ற செயல்பாடு இல்லாதவராக, வெள்ளை மனதுடன் வெகுளியாய், கள்ளம் கபடம் இல்லாத, நாணயமுள்ள, மரியாதைக்குரிய மனிதனாய், சுயநலம் சிறிதும் இல்லாமல், விருப்பு வெறுப்பின்றி அடுத்தவர்களுக்கு தொண்டுகள் புரியும் மிக சிறந்த மாமனிதராய் வாழ்வாரா என்பதை லக்னமும் லக்னம் அமைந்த ராசியின் தன்மையும் லக்னாதிபதி அமர்ந்த தன்மையும் லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களின் தன்மைகளுமே சுட்டிக்காட்டும். என்றாலும் இவைகளில் லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களே முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. 12 லக்னங்களில் சுபலக்கணம், அசுபலக்கணம் என்றவாறும் பிரிக்கப்படுகிறது. மேஷம் அசுபலக்கணம், லக்னாதிபதி செவ்வாய் அசுபர். ரிஷபம் சுபலக்கணம், லக்னாதிபதி சுக்கிரன் சுபர். மிதுனம் சுபலக்னம், லக்னாதிபதி புதன் அசுபரோடு சேர்ந்தால் அசுபராவார், சுபர்களோடு சேர்ந்தால் சுபராவார். அவர் இருக்கும் நிலையை பொறுத்து.
கடக லக்னம் சுப லக்னம். லக்னாதிபதி சந்திரன் வளர்பிறையில் சுபராக இருப்பார், தேய்பிறையில் அசுபராக இருப்பார். சிம்மம் அசுப லக்னம். லக்னாதிபதி சூரியன் அசுபர். கன்னி சுப லக்னம். லக்னாதிபதி புதன் ஏற்கனவே கூறியது போல் தீயவரோடு சேர்ந்தால் தீயவர், சுபரோடு சேர்ந்தால் சுபர். துலாம் சுப லக்னம். லக்னாதிபதி சுக்கிரன் சுபர். விருச்சிகம் அசுப லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் அசுபர். தனுசு சுப லக்னம். லக்னாதிபதி குரு சுபர். மகரம் அசுப லக்னம். லக்னாதிபதி சனி அசுபர். கும்பம் அசுப லக்னம். லக்னாதிபதி சனி அசுபர். மீனம் சுப லக்னம். லக்னாதிபதி குரு சுபர். கிரகங்களில் சுப கிரகங்கள் இருக்கின்றன, அசுப கிரகங்களும் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே லக்னங்களும் அமைகின்றன. குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தீயவரோடு சேராத புதன் ஆகியவைகள் சுபக்கிரகங்கள் ஆவர். சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது ஆகியவை பாவக்கிரகங்கள் ஆவர். சுபக்கிரகங்கள் லக்னத்தில் அமர்வது நன்மையை தரும். தீய கிரகங்கள் லக்னத்தில் அமர்வது சிறப்பல்ல. சுபக்கிரகமோ அசுபக்கிரகமோ லக்னத்தில் லக்னாதிபதியே ஆட்சி பெறுவது வலிமையான அமைப்பு மட்டுமே என்றாலும் சுப லக்னமாகி சுபக்கிரகம் ஆட்சி பெறுவதே சிறப்பு. சுப லக்னமாகி லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றாலும் அது ஜாதகரின் சுபாவத்திற்கு சுபமே ஆகும். நவக்கிரகங்களில் எந்த ஒரு கிரகத்தையும் நாம் முழுமையான சுபராகவும் சொல்ல முடியாது, அதே சமயம் முழுமையான அசுபராகவும் சொல்ல முடியாது. ஒரு கிரகமானது லக்னத்தில் அமர்ந்த தனது ஸ்தான வலிமைக்கேற்றவாறே தன்னை மாற்றிக்கொண்டு அந்த ஜாதகரை நல்லவராகவோ அல்லது தீயவராகவோ இயக்குகிறது. அது தன்னுடைய இயற்கையான குணாதிசயத்தை கொண்டு ஜாதகரை அழைத்துச் செல்கிறது. லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்கும் ஜாதகருடைய குணநலனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சுபக்கிரகங்கள் நற்குணங்களை கொடுக்கும், பாவக்கிரகங்கள் தீய குணங்களை கொடுக்கும் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் இதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாவக்கிரகங்களாய் இருந்தாலும் அந்த லக்னத்தின் அடிப்படையில் சுபக்கிரகமாய் மாறி அமைந்து லக்னத்தில் வீற்றிருக்குமானால் குணநலத்தில் பெருங்கேடுகளை உண்டாக்கி விடாது. அதைப்போல் லக்னத்தில் இருக்கின்ற கிரகம் சுபக்கிரகமாய் இருந்தாலும் அந்த கிரகத்தால் நற்குணங்கள் மட்டுமே ஜாதகரிடத்து உருவாகும் என்றும் கூற முடியாது. ஆதிபத்தியத்திற்கு ஏற்பவே தீய குணங்களையும் ஜாதகனிடத்தில் ஏற்படுத்தவே செய்யும். உதாரணமாக கடக லக்னத்தில் குரு அமர்ந்திருப்பதற்கும் துலா லக்னத்தில் குரு அமர்ந்திருப்பதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. கடக லக்ன யோகக்காரகராகிய குரு லக்னத்தில் அமரும்போது அந்த ஜாதகரை பெருந்தன்மையானவராகவும் நாணயமானவராகவும் ஆக்கிவிடுகிறார். ஆனால் துலா லக்ன பாவி மாரகராகிய குரு பகை பெற்று லக்னத்தில் அமரும்போது அந்த ஜாதகரை சுயநலத்தை கருதுபவராகவும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் கபடதாரியாகவும் மாற்றிவிடுகிறார். இவற்றோடு சேர்ந்த பார்த்த கிரகங்களின் தன்மைக்கேற்ப குணநலன்களில் மாறுபாடும் உண்டாகும் என்பதையும் ஆய்வில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவக்கிரகமாகிய செவ்வாயை எடுத்துக்கொண்டால் இவர் யோகாதிபதியாக வரும் தனுசு லக்னத்தில் இருப்பதற்கும் பாவர் மாரகராக வரும் மிதுன லக்னத்தில் இருப்பதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. செவ்வாயின் தூண்டும் குணமாகிய கோபம் தனுசு லக்னக்காரர்களுக்கும் ஏற்படவே செய்யும். ஆனால் அந்த கோபம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். தர்ம ஆவேசமாக கண்ணிய சீற்றமாக இருக்குமே அல்லாமல் பொருளற்ற கோபமாக பொறாமை கோபமாக இருக்காது. மற்றபடி அந்த ஜாதகரிடம் நற்குணங்கள் நிரம்பி காணப்படும். ஆனால் மிதுன லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது
அந்த செவ்வாய் பகை பெற்று நிற்பதால் அந்த ஜாதகர் தேவையே இல்லாமல் கோபவயப்படுபவராகவும் வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குபவராகவும் இருப்பார். அவருக்குள் பொறாமை, கள்ளத்தனம், கபடம், சூது, பிறர் துன்பத்தில் மகிழ்தல் போன்ற பல்வேறு தீய குணங்கள் இருக்கும். ஆக லக்னத்தில் இருக்கின்ற கிரகம் இயற்கை பாவரா சுபரா என்று பார்ப்பதை விட அந்த லக்னத்திற்குரிய பாவரா சுபரா என்று பார்ப்பது அதி முக்கியமானதாகும். பொதுவாக லக்ன சுபர் லக்னத்தில் நல்ல நிலையில் நின்று இருப்பது அந்த ஜாதகரை ஏதாவது ஒரு விதத்தில் மேன்மை பெற வைப்பதோடு அந்த ஜாதகரது வாழ்வை அதிக போராட்டங்களற்ற சுமூகமான சுகமான வாழ்வாக மாற்றிவிடுகிறார். ஒரு லக்னத்தின் சுபராக 5, 9 எனும் திரிகோண ஸ்தானாதிபதிகளே பெரும்பாலும் வருவதால் இந்த திரிகோண ஸ்தானாதிபதிகளின் லக்ன அமர்வு ஜாதகனது வாழ்வை சிறப்புறச் செய்யும் எனலாம். மாரக லக்ன பாவர் பாதகர் மாரகர் லக்னத்தில் இருந்தால் வாழ்க்கையே போராட்டமிக்கதாக, ஏமாற்றங்கள் நிறைந்ததாக, மேடு பள்ளங்களை அடிக்கடி சந்திக்க வேண்டியதாக ஆகிவிடுகிறது. இந்த ஆய்வில் லக்னத்தோடு லக்னாதிபதியின் நிலையையும் சிறப்பாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது அவசியம். லக்னாதிபதி தரும் சுப அசுப பலன்கள் பற்றி பார்க்கிற போது, லக்னாதிபதி பலவானாகி லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து சுபரால் பார்க்க பெற்றால் ஜாதகர் பாலச்சந்திரனைப் போல் தினம் தினம் விருத்தியடைந்து வாழ்வில் முன்னேற்றமடைந்து கொண்டே இருப்பார். அவரது வாழ்க்கை அழகான நேர்த்தியான அஸ்திவாரத்தால் அமைக்கப்பட்ட அழகான பெரிய மாளிகை போல் அமையும். லக்னாதிபதி உச்சம் பெற்றால் நவரத்தினங்களுக்கு அதிபதி ஆவான். அரசனால் பூஜிக்கப்படுவான் அல்லது அரச சன்மானம், அந்தஸ்து, உத்தியோகம் பெறுவான். சம்பத்துக்கள் யாவும் ஜாதகர் இருப்பிடம் தேடி வரும். இரக்கமுள்ளவன், வணங்கத்தக்கவன், கீர்த்தி, தைரியம், யுக்தி, ஜெயம், வீரம் ஆகிய இவைகளை உடையவனாயிருப்பான். உச்சத்தில் உள்ள லக்னாதிபதியை அந்த லக்னத்திற்கு பாவர் நோக்கினாலும் நவாம்சத்தில் நீச்சமடைந்திருந்தாலும் மேற்கூறிய சுபபலன்கள் சித்தியாகாது. லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் பிரபு சன்மானம் அல்லது பிரபுத்துவம் பெறுவான். சஞ்சலம் இல்லாமல் இருப்பான். தன் இல்லத்திலிருந்தே ஜீவனம் செய்வான். புதியதான வீடு கட்டி வாசம் செய்வான். பூமி லாபம் பெறுவான். பந்துக்களாலும் பெற்ற வெகுமானத்துடன் சகல வஸ்துக்களையும் அடைவான். ஆனால் நவாம்சத்தில் லக்னாதிபதி நீசம் பெற்றாலும் அல்லது லக்ன பாவர் நோக்கினாலும் மேற்கூறிய பலன் இல்லை. லக்னாதிபதி நட்பு பெற்றால் நண்பர்களால் காரிய சித்தி உண்டாகும். புதிய நண்பர்களை அடைவார். அழகான மனைவி, நல்ல மக்கள், தன தானிய சம்பத்துக்களை பெறுவார். அனைவரும் அனுகூலராயிருப்பர். ஆனால் லக்னாதிபதியை லக்ன பாவர் நோக்கினால் மேற்கூறிய பலனை அனுபவிக்க மாட்டான். லக்னாதிபதி பகை பெற்றால் லக்னாதிபதி இழிவான காரியம் செய்வான். பிறர் தரும் போஜனத்தை எதிர்பார்ப்பான். தனது வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் ஜீவனம் செய்வான். சதா சர்வகாலமும் எதிரிகளால் துன்புறுத்தப்படுவான். பார்வைக்கு நன்மை செய்பவன் போல் இருப்பான். ஆனால் மனதில் வஞ்சம் வைத்திருப்பான். ஆனால் இவனை லக்ன சுபர் நோக்கினால் வித்தியாசமான பலன்கள் ஏற்பட்டு சமஸ்த நன்மைகளும் பெறுவான். லக்னாதிபதி நீசம் பெற்றால் கடுமையாக முயற்சித்தும் உழைத்து பாடுபட்டாலும் தன் நிலையிலும் கீழ்மையுறுவான். துராசாரம், கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியாமல் சங்கடப்படுதல், சங்கடமான பிரதேசத்தில் வாசம் செய்தல், பிறருக்கு அடிமையாய் இருத்தல், அர்த்தமில்லாத காரியங்களை செய்தல் ஆகியவற்றால் துன்புறுவான். இவனை சுபர் நோக்கினாலும் நவாம்சத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் மேற்கூறிய அசுப பலன்கள் கிடையாது. லக்னாதிபதி அஸ்தமனம் பெற்றால் ஆயுள் குறைவு, சீக்கிரத்தில் மரணம் உண்டாகும். களத்திர புத்திர தனங்களுக்கு நாசம் உண்டாகும். எக்காரியம் ஆரம்பிக்கணும் கலகம், அபவாதம், அவமானம் ஆகியவை உண்டாகும். இது அந்த தசாகால புத்திகாலங்களில் நடைபெறும். லக்னாதிபதி சமஸ்தானம் பெற்றால் விசேஷ பலன்கள் உண்டாகாது.
துக்கம் சுகம் ஆகிய இரண்டும் சமமாகவே இருக்கும். ஒரு வகை சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். லக்னாதிபதி பகை நீசம் வீட்டில் இருந்து வக்கிரத்தில் இருந்தால் உச்ச பலன் உண்டாகும். அவ்வாறே உச்சத்தில் இருந்து வக்கிரத்தில் இருந்தால் நீச்ச பலன் உண்டாகும் என்பதையும் நாம் அறிய வேண்டும்.